அஸ்ஸலாமு அலைக்கும் வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான நாக்கில் வச்சு கரைக்கூடிய பிரெட் பால்கோவா தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் 1 லிட்டர் பால் எடுத்துக்கங்க. இப்போ அதை ஒரு கடையில் ஊற்றிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சு அடுப்பில் வச்சுக்கலாங்க. இப்போ பால் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம பிரெட் ஸ்லைஸ் இருக்க ஓரத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 7 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துக்கங்க. இப்போ அதில் இருக்க ஓரத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம பிரெட்டை சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ண பிரெட் ஸ்லைஸை பாலில் போட்டுக்கலாங்க. அடுப்பை இந்த டைமில் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். பிரெட் போட்ட உடனே பால் திக்காக ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு அடி பிடிக்கும். அதனால் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பிரெட் நல்லா பால் வேக வைக்கலாங்க. நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் 1/2 கப் பால் பவுடர் எடுத்துக்கிறேங்க. இப்போ பால் பவுடரையும் அந்த பிரெட்லேயே போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. பால் பவுடர் போட்டு நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறமா 1/2 கப் சக்கரை போட்டுக்கலாங்க. சக்கரை போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நான் 1/2 கப் எடுத்துட்டேங்க. எனக்கு 1/2 கப் கரெக்டாக இருக்கும் சுகர், அதனால் எடுத்துட்டேன். உங்களுக்கு சுகர் கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கோங்க, அதிகமாக வேணால் எக்ஸ்ட்ராவாக போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா திக்காக ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஒரு பிஞ்ச் அளவு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாங்க. மேலே ஏலக்காய் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க. நல்லா திக்காகிச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாங்க. நான் பிளேட்டில் நெய் தடவி பிளேட்டில் ஊற்றிட்டாங்க. அடியில் ஒட்டாமல் வரும், அதனால் நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆறினதுக்கப்புறமா எடுத்து சர்வ் பண்ணிங்கனாக்கா ரொம்பவே சுவையான பிரெட் பால்கோவா ரெடிங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.